ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் டைம் போட்ட 250 பிளான்ஸ் காம்போவில் ஸோ நமக்கு எல்லா ஸ்டாக்குமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மொசைக் பிளான்ட்டு ரொம்ப நல்லாவே வந்துருக்குது. ஸோ இதை வந்து பீஸ் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபா வரும். கையில் எடுத்து பார்க்குறத விட ஸோ தண்ணியில் வச்சு பார்க்கும்போது அந்த பெடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா எலாபரேட் ஆகி காட்டும் போது நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஒன்று இல்லாட்டி 2 வாங்கி வச்சிங்கனாவே போதும். ஸோ ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நீங்களே என்கிட்ட பீஸ் இவ்வளோக்குன்னு சொல்லி சேல் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இருக்கும். இதோட பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலரில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு டச் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் அதோடைய பெடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா விரிஞ்சு அழகாக காட்டுது. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் பாப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரெக்டாக இது ஒரு 10 பீஸ் தான் இருக்குது. யாராவது ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு பீஸ் வரும். கண்டிப்பாக 250 காம்போவில் எடுக்கும்போது உங்களுக்கு இதில் ஒரு பீஸு ப்ளஸ் அடிஷ்னலாக முன்னாடி பார்த்தா வாட்டர் மொசைக்கு, ஸோ அதில் ஒரு பிளான்ட் கன்ஃபார்மாக வரும். வாட்டர் மொசைக் பிளான்ட்டு நீங்கள் தனியாக தேவை அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். வாட்டர் பாப்பே அதுவுமே உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் பூ தான் வரும். ஸோ மூணாவது அப்படின்னு பார்க்கும்போது சால்வேனியா அப்படின்றது தான் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டான பேர் சால்வேனியா அப்படின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 கட்டிங்ஸ் வரும், அதாவது 2 ஃப்ளோட்டிங் வரும். ஸோ இதுவுமே ஃப்ளோட்டிங் பிளான்ட் தான். நீங்கள் இந்த டக்வீடுக்கு பதிலாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நாலாவது அப்படின்னு பார்க்கும்போது ரெட் ரூட் ஃப்ளோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே உங்களுக்கு ஃப்ளோட்டிங் டைப் தான். எக்ஸாக்டாக டக்வீடு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஸோ சேம் டக்வீடு மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்ல பெரிய இலை நல்லாயிருக்கும். இதுவுமே க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ வேணுன்றவங்க எடுங்க. இதுலேருந்து ஒரு மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 பீஸாவது நீங்கள் 250 காம்போல் எடுக்கும் போது தரேன். அடிஷ்னலாக 2 காம்போ எடுக்கிறவங்களுக்கு 2 வாட்டர் மொசைக்கு பதில் 4 வாட்டர் மொசைக் வரும். அதாவது ஒரு காம்போ எடுத்திங்கன்னா 2 காம்போ 500 ரூபா கொடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு 4 வாட்டர் மொசைக் வரும். இந்த ரெட் ரூட் ஃப்ளோட்டர் வந்து ஒரு 20 பீஸாவது மினிமம் தருவேன். அதே போல் அந்த சால்வேனியா அப்படிங்கிறது ஒரு 5 தரேன். ஸோ ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ கம்மியாக கொடுக்கறதுனால இதோட ரேட்டெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு கம்மி அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரே ஒரு வாட்டர் மொசைக் பிளான்ட் வந்து 75லேருந்து 80 வரைக்கும் கூட ரீட்டைலில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளோ வைக்கல, அதிகபட்சம் 40 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரைஸு. ஃபைனலாக அப்படின்னு பார்க்கும்போது ஃபாக்ஸ்டைல், ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த காம்போ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபாக்ஸ்டைலோடு சேர்ந்து தான் வரும். ஸோ 250 ரூபாய்க்கு மேலே அடிஷ்னலாக இன்னும் ஒரு 100 ரூபா 350 போட்டு விட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த 5 டைப் பிளான்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு 5 டைப் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட 2.5 நிமிஷம் அந்த பிளான்ஸுக்கே ஓடிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓரலாக பார்த்துடலாம். இம்போர்ட்டட் கப்பி அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் மட்டும்தான் இருக்குது. பட் கன்னியாகுமரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த வெரைட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. திங்கட்கிழமை நாளைக்கு இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை ஷிப்பிங் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற எந்தெந்த வெரைட்டி வேணுமோ நீங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் இது ஷிப்பிங் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லதாகவே போட்டு அனுப்ப சொல்லலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல் ஃபிஷ்ஷு. ஸோ பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். ஸோ மேல் ஃபீமேல் 70% அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மேக்ஸிமம் நான் மேல் ஃபீமேல் பார்த்து கொடுத்துருவேன். ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா ஸோ என் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். ஸோ எனக்குமே மேல் ஃபீமேல்லாம் பார்க்க தெரியாது. ஸோ வேணுன்றவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 பேர் அவங்களே பிடிச்ச மாதிரி மேல் ஃபீமேல் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல செட்டப்பில் ஒரு அழகான ஃபிஷ்ஷஸாக பார்க்குற மாதிரியான ஒரு வாய்ப்பு. இவ்வளோ நாள் இப்படி இல்லை. ஸோ நம்மளுடைய பழைய வீடு, அங்கே பழைய ஃபார்ம் இருந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வெளியே வந்து நம்ம எதுவுமே டச் பண்ணாமல் நீட்டாக வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு செட்டப் மாதிரி தெரியுது நமக்கு. இருக்கிற எல்லா கலர்லேயுமே ஃபிஷ்ஷஸ் வந்து அழகாக நீச்சல் அடிக்கும் போது பார்க்கும்போது ஒரு அமைதி. ஸோ அதுதான். ஸோ இந்த மூன் டைல் டம்போயர் மாதிரி 6 பீஸ் 100 ரூபா வரும். அதே போல் பிளாட்டி 7 பீஸ் 100 ரூபா வரும். அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே இதில் இல்லை. வேல்டைல் ஜிப்ராவுமே உங்களுக்கு 7 பீஸ் 100 ரூபா வரும். பீஸே நமக்கு 8 ரூபா 10 ரூபா வருது. ஸோ 8 பீஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது 100 ரூபாயில் ஒரு 10-20 கூட நமக்கு நிற்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு 6 பீஸு 7 பீஸுன்னு கொஞ்சம் மலுப்புற மாதிரியான ஒரு விஷயம். பிளான்ஸ் நிறைய வந்திருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூன் மாலி 2 மேலு 4 ஃபீமேல் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். நார்மல் மாலி உங்களுக்கு 6 பேர் 100 ரூபா வரும். சைஸு சின்னது பெருசெல்லாம் கொஞ்சம் கலந்து வரும். இதுவே ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 2 பேர் கூட சேர்த்து தரலாம். 6 6 12 ஒரு 14 13 இல்லை ஒரு 14 பேர் தரலாம். மிக்சடு கப்பி கூட இருக்குது 4 பேர் 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் மூனில் ஃபீமேலு. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஆகுது. மேலுமே இருக்குது. ஸ்டாக் வந்து திங்கள் செவ்வாயில் போட்டோன்னா புதன் வேலனில் வந்துடும். நீங்கள் தைரியமாக ஆர்டர் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த வாரத்தில் நான் ஷிப்பிங் பண்ண பார்க்குறேன். ஜெர்மன் டைட் ஐத்திங்க்கு புக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரு 500-600 ரூபா கொடுத்து மொத்தத்தையும் ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்க. இது ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் தான்.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபுல் கோல்டு ப்ரீடிங் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஒரு அழகான ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நீட்டாக வாஷ் பண்ணி ஒரு 5 மேல் 4 ஃபீமேல் அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ரீடிங் போட்டிருக்கிறோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு குட்டி வருது, அது எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குட்டிங்களுக்கு என்ன ஃபுட்டு போடலாம் அப்படிங்கிறது யாராவது சொல்லுங்கள். ஸோ நான் மொய்னா போட்டேன், அது மொய்னாவாக அந்த கப்பி குட்டி சாப்பிடவே மாட்டேங்குது. துரத்தி அதுக்கு மேலே பிடிக்க முடியா இல்லை அது சாப்பிடக்கூடாதா என்னான்னு தெரியல. இந்த ரெட் இயர் கோய் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 ஃபீமேல் ஒரு ஃபீமேல் குட்டி போட்டதில் ஒரே ஒரு குட்டி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு குட்டிக்கு தான் மொய்னா ஃபீட் பண்ண சாப்பிடவே இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய 2வது குட்டி ஒரு 15 குட்டிக்கு மேலே போட்டிருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ அதுக்குமே நான் மொய்னா தான் ஃபீட் பண்ணேன். அது மொய்னாவை சாப்பிட மாட்டேங்குது, என்னான்னு தெரியல. பிளட் வார்ம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணுமா இல்லை வேறு ஏதாவதுனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த நெட்டு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டோம்னாக்கா இன்னும் எப்படியும் ஒரு 15லேருந்து 25 நாளாவது வயிற்றில் எக்குலோட ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துருவோம். ஏன்னா நெட்டை விட்டு மேல் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது ப்ரீடிங் எந்த அளவுக்கு லட்சணமாக போகும்னு தெரியல. ஸோ அதனால தான் நீட்டாக எடுத்து விட்டேன். குட்டிங்களை காட்டுறேன் இருங்க. ஒரு 15 குட்டி பக்கம் இருக்குது. ஸோ அந்த பச்சை கலர் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி, ஆல்கே வாட்ரு, ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கிடந்த ஆல்கே வாட்ரு ப்ளஸ் அந்த கப்பி குட்டி போட்ட தண்ணியை கொஞ்சம் ஒரு பாதியாக ஊற்றி ஒரு மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு 20-25 நாளில் தான் இதோடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு நம்ம தகுதியான ஆளா இல்லை இதெல்லாம் நமக்கு லாக்கியே இல்லைன்னு சொல்லி இத்தனை நாள் விட்டு வச்சிருந்த மாதிரி இதுக்கப்புறமா விட போகிறோமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். ஸோ நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஒவ்வொரு குட்டியும் எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிறது மேபி நான் கண்டுபிடிச்சிருவேன். எப்படினாலும் அதை எப்படி வளர்க்குறதுன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருங்க. பாய்.